ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த பென்குயின் ஸ்டோரி பற்றி நீங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ. அது என்னடா அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது பென்குயின்ஸ்லாம் கூட்டமாக போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு பென்குயின் வந்து அதோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணுது. அதாவது சம்திங் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், நம்ம அங்கே நைட்டு இருந்து தங்கியிருந்தோம்ல, அங்கே ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், நம்ம இப்போ போய் எட்டு வரலாமான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதோடய ஃப்ரெண்டு கன்சிடர் பண்ணிக்காமல் கூட்டமாக போயிடுச்சு. ஆனால் இந்த பென்குயின் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நான் எனக்கு அது வேணும், கண்டிப்பாக தேவை, அது எனக்கு, நான் இப்போ எட்டு வந்தே தீர்வேன்னு சொல்லிவிட்டு அது போய்கிட்டு இருக்குது. தனியாக போகுது, திரும்பவே இல்லை. அப்போ தடங்கள் வருது, விழுந்தாலும் தட்டு மாதிரி போகுது. ஆனால் திரும்பி வரவே இல்லை. அதுக்கு பயமே இல்லை, தன்னம்பிக்கையோடு அது போய்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி தாங்க ஆஸ்பிரன்ஸோட லைஃப். அதாவது எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். ப்ளஸ் நம்மளோட இலக்கு அடையிற வரைக்கும் நம்மளோட என்ன தடங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காமல் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு மெசேஜுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.